உஜாலாவுக்கு மாறணும். இனி குப்பமேடு கோவிலாகி தீரணும். சுத்தி சுத்தி சுத்தம் இல்லை யார போய் குத்தம் சொல்ல. குப்பமெல்லாம் குப்புக்குள்ள கிடக்குது. மழையடிச்சா சேத்துக்குள்ள இடுப்பு தண்ணி வீட்டுக்குள்ள மனப்பு கூட கூவ நாத்தம் அடிக்குது. இப்ப கூவத்தில் மிதக்குது சரி. இது நாளை பாரு தேரடி வீதி. நம்ம குப்பமெல்லாம் உஜாலாவுக்கு மாறணும். இனி குப்பமேடு கோவிலாகி தீரணும். சீட்டு போட்டு போட்டு மனைவி சேர்த்த குருவி காசு 3 சீட்டு ஆடிப்புட்டா 3 நொடியில் கரைஞ்சி போச்சு. வேர்வை சிந்தி வந்த காசு விஸ்கி ரம்மில் தீந்து போச்சு. ஏழை வீட்டில் பிறந்த புள்ள எச்சி டம்ளர் கழுவ போச்சு. பிஞ்சு வளைக்குது பாரப்பா, நெஞ்சு துடிக்குது கேளப்பா. கோடு போட்டு வாழ வேணும் நாமப்பா. கேடு கட்டா யாரு நம்ம கவனிப்பா. எதும் படுக்க வச்சா பாடறான், நிமித்தி வச்சா ஏணிறான். புரிஞ்சுகிட்டா நீயும் ஒரு ஞானிதான். நாகரீகம் கூடி போச்சு. கூற வீட்டை எட்டி பாரு குட்டி தாச்சு மகாலாச்சு. கோஷ்டி சண்டை குறைஞ்சு போச்சு. குடும்ப வாழ்க்கை நிறைஞ்சு போச்சு. வேட்டி சட்டை வெளுத்து கட்ட வெளியே கொஞ்சம் மதிப்பு மாச்சு. சண்டியர் எல்லாம் திருந்துட்டா, தண்ணிய கூட மறந்துட்டா. தேவ சிந்து வெற்றி எங்கு வாங்கலாம். அட தலையெழுத்த மாத்தி கூட காட்டலாம். நாம் வீட்டை சுத்தமாக்கிட்டா நாட்டை சுத்தமாக்கலாம். ஜல்லாவில் மனசு கூட வெளுக்கலாம். இந்த குப்பமெல்லாம் உஜாலாவில் பாருங்கோ. இத கோவிலாக்கி வச்சதெல்லாம் யாருங்கோ. இந்த குப்பமெல்லாம் உஜாலாவில் பாருங்கோ. இத கோவிலாக்கி வச்சதெல்லாம் யாருங்கோ. நடந்து பாரு வீதி இல்ல, மேடும் இல்ல, பள்ளம் இல்ல, அதைய வீதி பழிக்கு போல ஆச்சுது. நந்த பண்ண தோப்புக்குள்ள நடந்து பார்த்த சில்லு சில்லுக்க அந்த சுக குப்பத்துல கிடைச்சது. அட குப்பம் இப்ப கங்கையாச்சுது. பழம் குப்பையெல்லாம் எரிஞ்சு போச்சுது. ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத கண்ணு, உடம்பு கெட்டு போகும், தூங்கு. செண்பகம் சூப்பர் கிராக்கி மாட்டிருக்கு. ஆட்டோ டாட்டோ எடுத்து சொல்லியாச்சு, கரெக்டா போய் சேர்ந்துரு. இந்த அப்படியே பார்த்தா. எத்தனை தடவை எண்ணி பார்த்தாலும் உனக்கு மிஞ்ச போறது 100 ரூபாய் தானே. அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு 2 டீ சொல்றீங்களா? சரிங்க. நீ இன்னும் மாறவே இல்லை. முடியல, முயற்சி பண்ணிட்டு தான் சொல்றேன். ஏன்? அழகா இருக்கேன்ல. ஆம்பளைங்க வச்சுக்கிறேங்கிறாங்க, பொம்பளைங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு வேலைக்காரி வேஷத்துல விபச்சாரியா இருக்கிறத விட இது எவ்வளவு மேல். ஹலோ சார்,
நான் ஏதோ பெரிய வசதிக்காக இதெல்லாம் செய்யல, என் வயிற்றுக்காக தான் செய்யறேன். நான் சொல்ல போறது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஆனா அசிங்கமான தொழில் செய்யற உங்ககிட்ட சொல்றது அசிங்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பெண்களோட அடிவயிறு புனிதமா இருக்க வரைக்கும் அதுக்கு பேரு கருவறை. ஆனா அது இப்படி வாடகைக்கு விட்டா அது கழிப்பறை. பேஷ், நல்லா இருக்கு. கருவறை, கழிப்பறை, இந்த மாதிரி டைலாக் எல்லாம் இது வரைக்கும் எந்த சினிமாலையும் பார்த்ததில்ல. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே. என்னைக்கு 1-2-98 நான் உங்களை மீட் பண்ணல, அன்னைக்கே நான் நோட் பண்ணேன். நல்ல புத்திசாலித்தனமா பேசுவீங்க, மனிதாபிமானத்தோட நடந்துக்குவீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்தா நாங்க ஏன் இப்படி எல்லாம் செய்யறோம்? அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஒரு ஜோல் நான் பைய மாட்டிக்கிட்டு ஒரு குறுந்தாடி வச்சுக்கிட்டு நல்லா அறிவு ஜீவித்தனம் பேசுறதுக்கு மட்டும் லாய்க்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிற? கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ப்ராமிஸ்? முதல்ல நீ இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு புது மனுஷியா மாறணும். வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். ஊத்திட்டுல டீ கீழே விடா. நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி, மண்டையில முடி. சை, தலைவா. கொஞ்சப்பா. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை. என்ன ராஜா? ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவுன்னு இருக்க. நீங்க உயிரோட தானே இருக்கீங்க? குட் கொஸ்டின். அதாவதுடா, ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோற்றம், அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு. அதை தாண்டா ரொம்ப சார்பா எழுதியிருக்கேன். யாரோ 2 பேர் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு. யார் யாரோ எழுத்தாளரா? வறுமையா இருப்பானே? இல்ல. வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. என் பேரு காசிராஜன். நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். ஓ, நீங்க தான் அந்த எழுத்தாளரா? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சார், இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை. இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது. கொஞ்சம் நிப்பாட்டு. ஓ, மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல, அப்புறம் இருட்டு வெளிச்சம்னு குழப்புற. இல்ல சார், இருட்டு இருட்டா தான் இருக்கணும், வெளிச்சம் வெளிச்சமா தான் ஓ, இருக்கணும். அப்படியா? ஆமா சார். ஆமா, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம். அட அறிவு கிட்ட மூதேவி, ஏண்டா இந்த மாதிரி புக் எழுதுனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டா தருவாங்க? சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம். என்ன? இந்தாங்க 1 lakh. 1 லட்சமா? என்னையா சொல்ற? டோக்கன் அட்வான்ஸ். அப்படியா? ஆமா. 500 ரூபாய் கட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நான் கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி, கட்டாயம் பண்ணி உங்களை தரேன். பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்படியா? ஆமாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, இந்த புக்கை பூரா நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா? தாராளமா வச்சீங்க சார். மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன். 10 புக்கு அனுப்பிருங்க. Okay, ரொம்ப sir. தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா, அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? போடா வெளியே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.